50,000 பேசிவ் இன்கமாக வேணும் அப்படின்னா எவ்வளவு இன்வெஸ்ட் பண்ணணும், அது எதில் இன்வெஸ்ட் பண்ணணும் அப்படின்னு என் ஃப்ரெண்டு என்கிட்ட கேட்டாப்புல. அவருக்கு 5 விதமான இன்வெஸ்ட்மெண்ட் டைப் சொன்னேன். மேபி அது உங்களுக்கும் உதவலாம். ஃபர்ஸ்ட் டைப், ஒரு 3 crores ஸ்டாக்கில் இன்வெஸ்ட் பண்ணால் அட் த ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் 2% பேசிஸில் ஆனுவல் டிவிடெண்ட் இன்கமாக ஒரு 6 lakhs கிடைக்கும் இயர்லி. செகண்ட் டைப், 1.5 crores இன்வெஸ்ட்மெண்ட்டை ஒரு ஹவுஸ் பர்ச்சேஸ் பண்ணி அதில் ரெண்ட்டு நம்ம விட்டோம் அப்படின்னா அதில் மந்த் ஆன் மந்த் ஒரு 50,000 கிடைக்கும். தேர்ட் டைப், ஒரு 80 lakhs இன்வெஸ்ட்மெண்ட்டை போஸ்ட் ஆஃபீஸில் 5 yearsக்கான டேர்ம் டெபாசிட்டில் அட் த ரேட் ஆஃப் 7.5% இன்வெஸ்ட் பண்ணோம் அப்படின்னா இயர்லி 6 lakhs ரிட்டர்ன்ஸ் கிடைக்கும். ஃபோர்த்து டைப், ஒரு 75 lakhs இன்வெஸ்ட்மெண்ட்டை ஆர்பிஐ ஃப்ளோட்டிங் ரேட் பாண்டில் அட் த ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் 8% பேசிஸில் இன்வெஸ்ட் பண்ணால் இயர்லி 6 lakhs ரிட்டர்ன் வரும். ஃபிஃப்த்து டைப், 10 lakhs இன்வெஸ்ட்மெண்ட்டை இப்போ இருக்க லேட்டஸ்ட் பிளாக் செயின் ப்ராஜெக்ட்ஸில் இன்வெஸ்ட் பண்ணால் 50K மந்த்லி ரிட்டர்ன் நமக்கு கிடைக்கும். டைப் ஆஃப் இன்வெஸ்ட்மெண்ட்ஸை நான் சொல்லி முடித்தோன்னே என் ஃப்ரெண்டு பிளாக் செயின் ப்ராஜெக்ட் இன்வெஸ்ட்மெண்ட்டை பற்றி கொஞ்சம் சொல்லி அப்படின்னா என்ன அப்படின்னு கேட்டாப்புல. அதை பற்றி டிஸ்கஸ் பண்ணணும் அப்படின்னா 1 hour ஆகும். இதை ஃபோனில் டிஸ்கஸ் பண்ண முடியாது. ஸோ நீ டேரெக்டாக என் ஆஃபீஸ்க்கு வா, என்னன்றதை நான் சொல்கிறேன் நான் அப்படின்னு சொல்லிட்டு நான் வச்சிட்டேன். நான் உங்களுக்கும் ஒரு வேளை இதை பற்றியான டீட்டெயில்ஸ் வேணும் அப்படின்னா எனக்கு கால் பண்ணுங்கள்.